லவ்லவா ஆறுமுகத்துக்கு அரோகரா அரோகரா. ஆமா பாவாடு செல்லக்காலமா அவன் ஏதோ பார்த்து கொடுங்க, எங்கிட்ட யாரு விட்டாலும் எடுத்து கொடுங்க. அதனால வணக்கம் வணக்கம் வணக்கம். நீ சிரிச்சுக்கிட்டே இரு, புரியுதா இல்லையா? செல்ல காலம் மனசு நல்லா இருக்கா நல்லா இருக்கா. மைசூர்காரவங்களே, உங்களுக்கு ஒரு கும்பிடு. எல்லாரும் ஊர்க்காரவங்களுக்கும் அனைத்து பேருக்கும் நன்றி நன்றி கதை வணக்கம். இன்னைக்கு வந்து இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்து. தமிழ் ஆமா, நல்லா சூட் பண்ணி எடுங்க. அதனால எப்படி தெரியுமா, என்னத்தை எடுக்கணும்? அதனால எப்படி தெரியுமா, எப்படி ஆத்தா ஆத்தோரம்மா வாரியா இந்த குட்டி ஆடுது, அந்த பையன் எந்திரிச்சு பாக்குது. என்ன இதுல பாக்குது? நீ தானமா நான் போறேன் முன்னால, நீ பின்னால இருந்த. நீ நான் பண்ண வணக்கம் இல்லையா? நீ ஏன் கூப்பிட்ட? தூக்கி போட்டு வராம காமிக்கிறேன். நான் போறேன் மின்னால, நான் போறேன் முன்னால, நீ வாழ பின்னாலே.
நமக்கு என் மருமையில போட்டு அமுக்க சொன்னா அமுக்கிடுவாப்ல. ஆமா ஆளி பாரு நல்லா இவன் நான் பயந்து போயிட்டேன். ஆளி பாரு நல்லா பயந்துட்டான். நானே ஒரு லேடிஸ் இருக்கு. எப்படி தெரியுமா பாருவாங்க? எப்படி பாரு நல்லா இவர் அத்தோட பாத்து கடித ஆரம்பா. அதெல்லாம் காலைல வந்து ஆண்டவன் இறைவன் வருவார். ஒருவேளை அந்த செல்லுல வேற லவ்வர் இவர் வச்சிருப்பியோ இருக்கலாம், சொல்ல முடியாது. நிலக்காய் நீரு நல்ல நீரு ரொம்ப பிடிச்சவரு. அதனால தண்ணியை கேட்டாலே தண்ணியை கொண்டு வந்துருவாரு. தண்ணீர் கேட்கும் பேசிக்கிருக்காரு. உங்களுக்கு இன்னைக்கு பூரா அத்தண்ணி வரவும் காலி படுத்துக்கி போட்டாளுங்க. ஆமா, நீங்க இன்னைக்கு பூரா முழிச்சுக்கிட்டு கௌசல்யா இதுதான் அப்படித்தான் பண்ணுதா அப்படின்னு நீங்க சொல்லணுக்காங்க. என்ன யாரு இருந்தாலும் சரி, யாரு இருந்தாலும் சரி, ஆமா அருணாக்குடி இருந்தாலும் சரி, அந்தாலும் சரி, ஆமா அருணாகிரி புடுக்கு புடுக்குன்னு அப்படி. ஆமா
எப்படி தெரியுமா? எப்படி? கண்ணை திறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமி, கண்ணை திறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமி, அதுல ஐயா பிடிக்கணும் சாமி. அலிமோ வாடுது, அடக்கி கூடுது. அடிமம் போடுது, மடியும் சுடுது. வாலிபம் வாடுது, பாரு, பேரி, பேரி. பேரியா? ஏம்மா, ஒரே ஒரே ஒரு அடி கேக்குதுமா, போமா. ஒரு நக்கு நக்குனாலும் இவ்வளவு பெருசா இருக்குது. என்ன? அவன் பாரு கடிச்சு புட்டானா, இது வேற குடிச்சா வர. எனக்கு மனசுல வேதனைப்படுது. என்னென்னமோ நடக்கணும்னு ஆசையா இருக்குது. எப்படி இருக்குது தெரியுமா? எப்படி? சும்மா சும்மா துடிக்குதுயா. ஆமா, எப்படி தெரியுமா? துள்ளுவதோ இளமை, துள்ளுவதோ தனிமை, துள்ளுவதோ இளமை, துள்ளுவதோ தனிமை, அலைவதோ இளமை, அத்தனையோ புதுமை. குஞ்சு அடி. நெஞ்சு அடி, நெஞ்சு அடி. அடே அப்பா, என்ன ஐடி, என்ன ஐடியா? எதுல மோதிரம் எனக்கே தெரியல. அண்ணே சொல்லு தம்பி. உங்க மேல இடிச்சானே? என் மேல அடிக்கல. உங்க மேல இடிக்கலையா? ஆமா. அப்ப யார் மேல? எனக்கு முன்னாடி தான் பெட்டி இருக்கே, மறுபடியும் என் மேல வந்து இடிப்ப. ஓகோ, உங்க சாமன் நல்ல பெரிய சாமன். ஆமா. அப்ப உங்க மேல இடிச்சிருக்க முடியாது. இல்ல இல்ல, வாய்ப்பே இல்ல. ஒருவேளை மிருதங்கத்து மேல எடுத்துருப்பியோ? ஆமா, ஒருவேளை. அண்ணே மிருதங்கண்ணே, அங்க ரெண்டு நிப்பாடி வச்சிருக்காரு. அங்க ரெண்டு நட்டம நிக்குது, ஒண்ணு படுக்க போட்டு வச்சிருக்காரு. ஆமா. அப்ப அங்கேயே முடியாது. ஒருவேளை ஆல்ரவுண்டுக்கார மேல, ஆல்ரவுண்டுக்காரன் அண்ணே மேல வச்சிருப்பானே. என்னன்னா என்ன உட்காந்துருக்கேன், புள்ளைய பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்கேன். என்ன அப்ப உங்கள்ட்ட நான் இருக்கவே இல்ல. ஆஹா, அப்ப உங்க மேல இருக்கல. ஏன்னா நீங்க அந்த இடத்த அள்ளி வச்சுட்டு உட்காந்துருக்கிறீங்க. அதனால உங்க மேல நான் இடிச்சிருக்க முடியாது.
தெரியல, அந்த இதுல தெரியல. அப்ப செவனே கடந்திருப்பிய போல இருக்கு, அதான் தெரியல. ஒரு வழியா தாளகரர் மேல அண்ணன் மேல எடுத்திருப்பானோ. வேக தடை போட்டிருக்கா. எதுல வேக தடை போட்டிருக்கு? ஓஹோ, அப்படியே நீங்க உங்க நல்ல நெட்டமே நிக்குது நெட்டம். இப்ப இது இப்போதைக்கு வேக தடை போட்டிருக்கு. அதனால நீங்க மேலே நான் இடிக்கிறேன். ஒருவேளை யார் மேல இடிச்ச பண்ணி எனக்கே தெரியலையே. சரி, சுத்தி முத்து பாக்குறேன். எப்படி சுத்தி முத்தி பாக்குறேன். சுத்தி பாக்குறேன். பாத்துருமா? பாத்துருவா. எதுல இடிச்சன்னு எனக்கே தெரியல. ஆமா, இப்போதைக்கு பாத்துருவான். எதுல இடிச்சன்னு பாத்துறேன். பாத்துருமா? பாத்துருவா. எங்க காணா? எங்க ஒன்னதுமே காண. ஒண்ணுமே காணமையா? கண்ணாடியை கழட்டிட்டு பாரியா? அதே அப்ப சும்மா சொல்ல கொடுத்தா சரியான லூசு பையன் வந்து மாட்டேன். ஹலோ 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 ஹலோ, சொல்லுங்க. இப்பதான் வந்தேன். அடடா, வண்டியா? அட சூப்பர் வண்டி அது. அடே அப்படி. ஆனா பழைய வண்டி மாதிரி தெரியுது. ஆனா இல்ல, புது வண்டி தான் நினைக்கிறேன். ஆமாமா, புதுசு. இப்ப 2026. ஆமாமா, 26 தான். அருமையான வண்டினேன். அடாடா, சூப்பர் வண்டி. அடே அப்பா, பின்னாடி டிக்கியெல்லாம் நல்லா அருமையா இருக்கு. கும்பன் இருக்கு, சும்மா அப்படி அருமையா இருக்கு. அதுல நல்லா உட்காந்து 4 பேர் உட்காந்து போகலாம் அந்த டிக்கில. அருமையா இருக்கு. சூப்பர். அடேவா, ஹெட்லைட்டா? அடடா சூப்பர். ஹெட்லைட் 2 நல்ல நச்சுன்னு இருக்கு. சும்மா அப்படியே டாப்புக்கு கீற மாதிரி சும்மா கும்பன் இருக்கு. நல்லா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. அருமை. சூப்பர் வண்டி. ஆமாமா, இதே பேசி முடிச்சிடலாம். ஆயில லீக்கேஜ் ஆகுன்னு கேக்குறீங்களா? ஆயில லீக்கேஜ் ஆக வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் நான் இதை பாக்குறேன். ஆமா, கொஞ்சம் தள்ளுமா, கொஞ்சம் நகரு. இல்ல, ஆயில லீக்கேஜ் வடிக்கல. ஆயில கரெக்டான வண்டி தான். அருமையான வண்டி. சூப்பர் வண்டி. இப்ப பார்த்தா வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு வண்டி, நல்லா இருக்கு. நல்ல கும்முன் இருக்கு. ஹெட்லைட் நல்லா பரவாயில்ல. ஆனா முருகேசனே, எப்படியா? நல்ல டிக்கியெல்லாம் நல்லா பயங்கரமா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அதனால இந்த வண்டியை நான் பேசி முடிச்சலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் நீங்க எப்படின்னா அண்ணே ஆர்டர் எடுக்கிறேண்ணே, உங்க செல்லு மாதிரி என்னோட வண்டியை தொத்துறம பேச. ஆமா, சரி பாக்கிறேன், இருக்கட்டும். இது வரைக்கும் அந்த வண்டி அப்புறமாட்டி வாங்கிக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் பொம்பளை பிள்ளை நான் பார்த்தது இல்லை, இது வரைக்கும் பேசினது இல்லை. ஆனா இந்த பிள்ளை எவ்வளவு அழகா இருக்கு. இந்த பிள்ளை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியத்தான் நல்ல அழகி என்பே. நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியத்தான் நல்ல அழகி என்பே. நான் கேட்டதிலே அவள் வார்த்தையதான் ஒரு கவிதை என்பே. நான் பார்த்ததிலே இவள் ஒருத்திக்குத்தான் நல்ல அகலம் என்பே. எவ்வளவு அகலம் அப்படின்னு பார்த்தா இனிமேதான் பார்க்கணும். என்னமா டிக்கி நல்லா இருக்கு. என்னென்னமா சொன்னானுங்க. என்னங்க அது சரியா தெரியல, பிடிப்படலை. என்ன அர்த்தம்? ஓ மை காட், சொல்லலாம். உன் இதை அறுத்துக்கிடுவேன். சொல்லு. அதெல்லாம் சொன்னாதான் மறுபடியும் எனக்கு இது வரும். என்ன சொன்னா? டிக்கி நல்லாதான் இருக்கு. அப்புறம் ஆயில் ஊத்தணுங்கிறானா? அவன் இதை பிடிச்ச அறுக்கணுங்கிறேன். நாசமா போறவனே என்னை பார்த்தா ஒரு பொண்ணு நினைச்சியா? உன்னை பத்தி இது நினைச்சியா? அறிவிக்கட்ட பயமன, கொங்கா பயமன, கோண பயமன, விதியத்த பயமன, சோத்துக்கு ஏமாந்துக்கிறேன், என் பிசிக்கு ஏமாந்துக்கிறேன், எப்படி இதுக்கு ஏமாந்து கட்டவனே? அடே மான கட்டவனே, அந்த பீக்கு அதை மட்டும் அதை நீ சொல்லிதான் எனக்கு அந்த பிய மட்டும் சொல்லிடாது. சோள திங்கிறியா? சோத்த விட்டு பிய திங்கிறியா? நாசமா போறவனே. ஏண்டா என் டிக்கிய பாத்துக்கியா? என் டிக்கிய பாக்கணும்னா ரொம்ப நாளா ஆகணும் தெரியுமா? எல்லாம் வந்து டவன் கறக்கணும். அப்படி சொல்லுமா? என்னமா நீ ஒரு பொம்பளையா? நீ ஒரு ஆம்பளையா? உனக்கு சந்தேகமா இருக்கா? என்னை பார்த்து டிங்கு ஏமா சும்மா தானே இருக்கீங்க. நம்ம எழுத்துக்காரங்களா தூக்கி போட்டு விளக்க பார்த்து எடுத்தாந்து ஒரு இழுப்பு இருக்கிறதுல நல்ல ஒரு டான்ஸுக்கார பிள்ளைய கூட்டிட்டு வந்து ரெவடி பொம்பளைய கூட்டிட்டு வந்திருக்காரு அந்த கபீரசன்ன. பொம்பளை நீ என்ன பொம்பளை நீ சொல்லியா? நீ பிடிக்கிறீங்களா? நீ இதை பிடிக்கிறியா? நீ மூத்த பிடிக்கிறியா? அருங்கட்ட மாவள, துப்புக்கட்ட மாவள, ஊரை கட்டவள, துப்புக்கட்டவள, ஊருக்கு
பொம்பளைக்கு மரியாதை கொடுக்குறேனே எது நீ அந்த மாதிரி வார்த்தையை விடலாமா? நீ ஒரு பெண்ணை பார்த்திருக்கியா இல்லையா? நீ ஆணை பார்த்திருக்கியா இல்லையா? ஆணு ஒன்ன மாதிரி சிரிச்சவன நான் பொம்பளை இவள சிரிப்பா சிரிச்சு நான் பார்த்தது இல்ல. வாங்கட்டவனே வாடகட சிரிக்கி சிரிக்கி குடிக்க மோளே சர்பத்து குடிக்க இத குடிக்கி. ஒரு ஆம்பளை பத்தி என்ன வார்த்தை கேக்கல? டேய் நான் மரியாதை சாக்கடை பெரிய சாக்கடை. இவரு நான் பேசுறேனா யூடியூப் போடுறதுக்கு அப்ப சாமி. அதான் சொல்றேன். நானும் அதெல்லாம் பொம்பளை பிள்ளை போன மரியாதை கொடுத்து மரியாதை பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா என்ன கேக்குறேன்? இந்த மாதிரி என்ன பேசுறே? நீ என்ன நீ ஒரு ஆம்பளை மரியாதை கொடுத்தியா? நான் ஒரு ஆம்பளை என்ன மரியாதை கொடுத்தேன்? நீ ஒரு பொம்பளைக்கு நீ ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்தா நான் ஒரு பொம்பளைக்கு மரியாதை கொடுத்திருப்பேன். யாரு கையை காலையை வச்சுக்கிட்டு எப்படி காணு வச்சுக்கிட்டு என்னையும் பாருங்க எம்புட்டி இதையும் பாருங்கன்னு வந்து நிக்கிறேன். எரும மாட்டுக்கு பார்த்தவன எரும மாடு ஆத்தது பாய பத்திருக்கிய பண்ணி பீத்திக்குமே அது மாதிரி வச்சுக்கிட்டு அப்ப அங்கேருந்து வந்துருச்சு. என்னையும் பாருங்கடா இதையும் பாருங்கடா. அந்த உலகத்துல ஆம்பளை எவ்வளவு லட்சணமா அழகா உட்கார்ந்துருக்காரு. நல்லா அமைக்க உட்காருங்க. ஆமா அது கீழே தெரியுது. நல்லா உட்காருங்க. உங்களை தான் நான் பெருமையா பேசுறேன். அந்த காலத்துல நல்லா பட்டைய போட்டு கொட்டைய போட்டு கண்ணாடி போட்டு அருமையா உட்கார்ந்து இருக்காரு. இந்த காலத்துல இந்த பக்கிய இருக்கிய ஒரு கோயிலுக்கு போக முடியல, ஒரு குளத்துக்கு போக முடியல, ஒரு சினிமா தியேட்டருக்கு போக முடியல. அங்க போனா தொங்க போட்டுக்கிட்டு வந்துடுறது. எதனால? நாக்க இல்ல பொம்பளை உங்கனாலதான். யாரு எங்கனால? நீங்க ஒழுங்கா வந்திருந்தா நாங்கள் ஒழுங்கா நடப்போம். அந்த காலத்துல பொம்பளைங்க எப்படி இருந்தாங்க? எப்படி கண்டங்கி சேலை கட்டி தலையில நெத்தில குங்குமம் பொட்டு வச்சு தலையில பூ கொண்ட போட்டு அப்படி ஆத்த நடந்து வந்தாங்கன்னா மகாலட்சுமியே நடந்து வரேன். எப்படி தெரியுமா வந்திருக்க? அந்த காலத்து பெண்கள் எப்படி வந்திருப்பாங்க தெரியுமா? எப்படி வந்திருப்பாங்க? அந்த காலத்து பெண்கள் எப்படி தெரியுமா வருவாங்க? அப்படி அந்த காலத்து பெண்கள்லாம் அப்படி மானாப்பு சேலையை அப்படி போட்டுக்கிட்டு அந்த காலத்து பெண்கள் இப்படி வருவாங்க. இந்த காலத்துல பொம்பளைங்க நீங்க இருக்கிறீங்களே சேலையா கட்டுறிய அதுதான் போயிட்டு போகுது. இன்னொன்னு சுடுதாறு ஒண்ணு போடுறீங்களே சுடுதாறு. அந்த சுடுதார் சாலிங்க வாங்க சொல்றேன். சுடுதாறு ஒண்ணு போடுறீங்க. பக்கத்துல வாமா, பக்கத்துல ஒண்ணும் பண்ணிக்க மாட்டேங்க. வா பக்கத்துல வா. உடனே நான் தூக்கி போட்டு கற்பழிக்கா போறேன். அப்புறம் பக்கத்துல அப்படி வா. அந்த காலத்துல சுடுதாறு எப்படி போடுறீங்க? சுடு இது என்ன சாலு எப்படி போடணும்? இப்படி போட்டு இந்த இது ரெண்டும் இப்படி மறைக்கணும். இப்படி போடணும். இந்த காலத்து பெண்கள் எப்படி போடுறீங்க? அந்த சுடுதாரை போட்டு சாலை எப்படி போடுறீங்க? இப்படி ஓடுக்கிறீங்க. என்ன தூக்கில தொங்கு போற மாதிரி இப்படி போட்டுக்கிட்டு எப்படி நடந்து வரீங்க தெரியுமா? அந்த காலத்து பெண்கள் எப்படி வருவீங்க? இந்த காலத்து பெண்கள் சுடுதாரை போட்டுட்டு எப்படி வருவீங்க? எப்படி நல்லா பாருங்க. இந்த காலத்து பெண்கள் எப்படி வருவா? இப்படி சாலை துப்பட்டா இப்படி போடுறாரு. எப்படி வருவாங்க? எப்படி இல்ல அந்த சாலை போடுமா? இந்த காலத்து எப்படி வருவாங்க? இங்க பாரு எப்படி வருவாங்க? அது தக்கி வரைக்கும் போயிட்டு இருக்கான். நீல ஒரு பொம்பளை உங்க நாகத்துல இடி உழுவ உங்க இது ஒரு பொம்பளை வந்துட்டேன். அந்த காலத்துல அது மட்டுமா நைட்டி ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? நைட்டி எதுக்கு போட்டிருக்காங்க? அது சண்டை அது அங்கேயே மோதுறானா ஆக்சிடென்ட் ஆகுனா எதனாலமா ஒரு நைட்டி ஒண்ணு கட்டி போட்டிருப்பாங்க. நைட்டி உண்மையில சொல்றேன். அந்த நைட்டி எதுக்கு போறது? பெண்கள் வந்து மாசமா இருக்கல, அதாவது கற்பமா இருக்கல பாவாடை கட்ட முடியாது. பாவாடை கட்ட முடியாது இல்லையா? அதனால என்னோட பாவாடை நைட்டியை போட்டுக்கிறோம். அப்படியே போட்டுக்கிறாங்க. நீங்க நைட்டியை போட்டு என்ன வேண்டியது தெரியுமா? உடனே அடி பைப்புக்கு போக முடியாது. அங்கே குடத்தை தூக்கி வச்சுக்கிட்டு துண்டும் போறதுல ஒரு சாலும் போறதுல எனக்கு என்ன துண்டு போட்டாலும் சரி இப்படி போட்டுக்கிறது. இப்படி போட்டு எனக்கு எப்படி போறது? அங்கே அந்த குடத்தை தூக்கிட்டு எப்படி வருவாங்க? எப்படி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி அடி பைப்புல வைக்க முடியாது. சரி உடனே அடி பைப்பு ஒன்று இருக்கா? ஒரு துண்டு எல்லாம் மேல கீழே எல்லாம் இருக்கிறது இல்ல. துண்டை சில பேர் இடுப்புல கட்டிடுவாங்க. ஆமா சில பேர் இப்படி போட்டுக்குவாங்க. போட்டுட்டு எப்படி எடுப்பாங்க? எப்படி அது பாத்தீங்கன்னா தக்கே வரைக்கும் போயிட்டு இருக்கு. 40 கிலோமீட்டர் தூக்கி போட்டுருக்க. உங்க நாகத்துல இடி விழுவுக ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா எப்படி ஆகுது? எப்படி ஆகுது? எங்கனால ஆகுது? என்ன பேசுறேன்னு ஆம்பளை பத்தி நீ ஏதாவது குறை சொல்லு. ஆம்பளைங்க பேசு. நீ ஆம்பளை பத்தி ஏதாவது குறை சொல்லு. என் பெண்கள் வந்து தாய்க்குளம் 10 மாசம் சமந்திருந்து ஈக்கு அடிக்காம எறும்பு கடிக்காம நாங்க பிள்ளைய சமந்து பிள்ளைய பெத்து எடுக்கிறோம் பத்தியா? நீங்க வந்து எங்க காலில் விழுந்து கும்பிடணும் தெரியுமா? மறுபிறவி ஒத்துக்கிறேன். புரியுதா? நீங்க 10 மாசம் சுமந்து பிள்ளைய பெக்கிறத ஒத்துக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்லல. அந்த பிள்ளைக்கு காரணம் யாரு? ஆம்பளை தான். சரி
நீங்க எல்லாம் பிள்ளை வைக்க முடியுமா? நாங்க பெக்கலாமே. எப்படி கம்ப்யூட்டர் காலம்யா. எப்படியா கம்ப்யூட்டர் காலம் எப்படி வைப்ப? ஆம்பளை இல்லாம எப்படி பிள்ளை வைப்ப? ஆம்பளை என்ன ஒரு ஊசியை போட்டு நாங்க புள்ளைய எடுத்துட்டு போயிடுறோம். நீங்க இருந்துதான் தாங்க போறீல. ஊசியை போட்டு நீங்க புள்ள குத்துருவீங்க. அந்த ஊசிக்கு மருந்து யார் தர்றது? அந்த ஊசிக்கு மருந்து யாருமே தெரியுது? அதனையும் அங்கே ஆம்பளை இருக்கிறம்மா. ஆம்பளை இல்லாம நீங்க எதுவுமே சாதிக்க முடியாது. மேல இருக்கவ யாரு? என்னைக்குமே ஆம்பளை தான் மேல. மேல இருக்கவ யாரு? ஆகாசவாணி. கீழ இருக்காரு. கீழ இருக்கவ யாரு? பூமாதேவி. நடுவுல இருக்காரு. நடுவுல யாரு இருக்கா? யாருப்பா? நம்ம மாதிரி மனுஷங்க. எல்லாரும் தாங்கிக்கிட்டு பூமாதேவி நாங்க தான் இருக்கோம். நாங்க தான் இருக்கோம். அதனால நீங்க பெண்ணு தான் இருக்கீங்க. ஆமா. அதனால சொல்ல வரேன். ஆம்பளை தான் என்னைக்குமே மேல. என்னைக்குமே பொம்பளை தான் மேல. சத்தியமா சொல்றேன், எங்க வீட்டுல ஆம்பளை தான் மேல. சத்தியமா சொல்றேன் அப்புறம் எங்க வீட்டுல ஆம்பளை தான் பின்னாடி நாங்க தான் மேல. அப்ப அவங்க விட்டு தலைகளை பிரட்டி விட்டுருப்பாங்க இல்லையா? அப்ப அப்ப ஏமா அப்படிதானே? அப்ப உங்க வீட்டுல எல்லாம் தலைகளை பிரட்டி விட்டுருப்பாங்க. எங்க வீட்டுல ஆம்பளை தான் மேல. ஆம்பளை இல்லாம பொம்பளை இல்லை. பொம்பளை இல்லாம ஆம்பளை. சிவன் இல்லாம சக்தி. சக்தி இல்லாம சிவன் இல்லை. அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க. பத்துருமா? பாப்பமா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க வியாபாரம் பண்ணிக்கிறீங்க. என்ன வியாபாரம் பாக்குறீங்க? இளநீ வியாபாரம். இளநியா? ஏமா? அடேயா என்ன வாயில சும்மா சொல்லக்கூடாதுமா. உண்மையில சொல்றேன், நீ தான் கரெக்டான வியாபாரம் பண்ற. இளநீ வியாபாரம் சில பிள்ளைங்க சொல்லிட்டு வரீங்க. கொய்யக்காய் சைஸ், சுண்டக்காய் சைஸ், மாவடு மாங்க அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுங்க. ஆனா நீங்க வந்து மொங்கு வியாபாரம், இளநீ வியாபாரம். பரவாயில்ல, உங்க வியாபாரத்தை வந்து எடுத்து ஓதுங்க பாப்பா. இளநீ 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 நான் 7 வயசுல இளநீ வித்தவி. நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க? நீங்க இளநீ வியாபாரம் பண்றீங்கல்ல? சரிங்க. இளநீ வியாபாரம் பண்றீங்க. ஆமா. அது செவ்வலனியா பச்சலனியா? உங்களுக்கு எப்படிப்பட்ட இளநீ வேணும்? செவ்வலனி. செவ்வலனி எவ்வளவு? அது வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு தெரியுமா? 50 100 60 ரூபாய் வரும். ஓ, ஒரு செவ்வலனி 60 ரூபாய். ஆமாங்க. பச்சலனி? பச்சலனி வந்து 100 ரூபாய் இருக்கு. 100 ரூபாய். ஏமா பச்சை இளநீ எனக்கு கொடுங்க. அதுல என்ன பண்றீங்க? நல்ல சீவி விட்டு அதுல ஒரு ஸ்டார் போடுங்க. ஸ்டார் போட்டு வந்து முனிசன் எங்க கொடுத்துருக்க தலகரட்ட. ஆமா, அவரு குடிக்கிறத இது அவர் அங்க சாப்பிடுவாரா? ஆமா, சாப்பிடுவாரு. ஸ்டார் போடாம அப்படியே என்கிட்ட கொடுத்துருங்க. அதான் ஏன்னா வச்சு உறிஞ்சிருங்க. நல்லா அப்படியா? ஆமாமா. சரி சரி. தண்ணிக்கு எவ்வளவு வரும்? ஒரு படி வருமா? ஒரு படி இல்ல, நிறைய வரும். முக்க குடிக்கும். நல்ல வரும். அது பாட்டு கொஞ்ச நேரத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். வந்துகிட்டே இருக்குமா தண்ணி? நல்ல இனிக்க. உங்ககிட்ட தண்ணி வந்து நல்ல இனிக்கும். சரிம்மா, பரவாயில்ல. உங்க எவ்வளவு அந்த வியாபாரம்? நீங்க என்ன வியாபாரம்? நம்ம வியாபாரம் ஆடைக்கு கோடைக்கு வத்தாத பழம் எவ்வளவு? வாழைப்பழம். வாழை போகலாம். வாழை போகலாம். வாழை போகலாம். என்னமா வாழைப்பழமா? வாழைப்பழம் சொல்லிக்குமா? வாழைப்பழம் சொல்றேன். மரியாதையா வாய கழுவு இல்லைன்னா உனக்கு காது கேட்க நான் என்ன பண்ணுவேன்? காதுல குத்து. நான் வாழைப்பழம் பண்ணி சொன்னேன். இப்ப நம்ம வியாபாரம் போட்டுக்கிறோம். உங்க வியாபாரம் நம்ம வியாபாரம் சேர்ந்தப்ப பண்றோம். வாழைப்பழம் 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 வாழைப்பழம். இது சக்கச்ச வந்த பழம். இது தேனாக இனிக்கு பழம். இது சக்கச்ச வந்த பழம். இது தேனாக இனிக்கு பழம். எத்தனைய பேருக்கிட்ட வாழைப்பழம் பாத்தியா? எடுத்து பார்க்க சைஸ்ல தான் இம்மா சைஸ் பாத்தியா? என்ன தம்பி? ஓ கையிக்கு அடக்கம்மா. ஓ கையிக்கு அடக்கம்மா. எடுத்து திங்க மாட்டம்மா. எடுத்து திங்க மாட்டம்மா. அம்மா இருக்குது. இது ஊரெல்லாம் இசை 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 இசை. அம்மா வாழை போகலாம். அம்மா வாழை போகலாம். நம்ம 2 பேரும் போகலாம். 2 பேரும் வியாபாரம் பண்ண லூசு முண்டை எங்க இனமெல்லாம் இருக்குது. அடி லூசு முண்டையா? என்னமா லூசு பையங்கற? லூசு பைய தாண்டா நீ. எனக்கு லூசாவா இருக்குது? யாருக்கு தெரியும்? உனக்கு தாமா லூசா இருக்கு. எனக்கு போட்டி வாய பிடிக்காத பேசாம நீ எட்டு விட்டா பேசாத. ஏன் வாய பிடிக்க நீ கேட்காத. சரி, 2 வியாபாரம். உங்க வியாபாரமும் நம்ம 2 வியாபாரமும் சேர்ந்து பண்ணிடலாம். பண்ணிடுமா? யாரு பெருசு யாரு பெருசு பத்துறோமா? பத்துறோமா? சித்தாரா கட்டிக்கிட்டு ஏமா அவசரம்? கருவாச்சி போல இருப்பா. கருவாச்சி போல இருப்பா. இவ ஒத்த கருத்தப்பட்டு வச்சிருப்பா. இவ ஒத்த கருத்தப்பட்டு வச்சிருப்பா. பல்ல பல்ல
காட்டிடுவா பல்ல பல்ல காட்டிடுவா நீ பார்த்த பல்ல பல்ல காட்டிடுவா பல பேத்த மயக்கிடுவா இவ பல பேத்த மயக்கிடுவா நம்ம கௌசல்யா குட்டி பல பேத்த மயக்கிடுவா நம்ம கௌசல்யா குட்டி பல பேத்த மயக்கிடும் அடி அது மாத்திர பத்திக்கிறம்மா அங்க தொட்டாபத்துக்கு அடி நடு பத்து மாட்டிக்கிறோமா அது தாவட்டு அது போல மாட்டிக்கிறோமா இது போதுமே ஒரு மாசம் வரைக்கும் தாங்க எனக்கு சும்மா சொல்லக்கூடாது என்னம்மா ஆமா இது தாங்க எனக்கு நான் வீட்டுக்கே போக தேவையில்லை ஆமா வாகன ஏ ஆலமரம் ஆலமரம் அங்கே விழுது 10000 அங்கே விழுது 10000 தன்னை நானே தானானே வாகன ஏழ மரே அம்மாள மரே அங்கே விழுது 10000 தன்னே நன்னானே தானே நன்னானே வாகன அலமர அலமர அங்கே அலமர அங்கே விழுது 10000 அங்கே விழுது 10000 தன்னே நன்னானே தானே நன்னானே வர்ற ஆமா என்னம்மா கீழே நீ மாட ஊத்திட்டு இருக்க என்னத்த ஊத்துன நீ பாயாசம் ஊத்துனியா நான் மூத்தறத மாட்டேமா உனக்குன்னு வருமானமா பச்ச பார்வை தீராதடி மச்சான் குறி மாறாதடி வைத்தல்லாவே தீராதடி மச்சா கூடி மாறாதடி தேவியே வந்தனம் பூசனம் பச்ச பார்வை தீராதடி மச்சான் குறி மாறாதடி ஒன்னா போட்டேன் தனித்தனியா போடுமா இல்ல போடுங்க போட்டுருமா அடியே மன நின்ன நாளிக்காதடி கொடியே என்னை கண்டு நீ அஞ்சாதடி அடியே
ஆளுநர்காரர் சிரிக்கிறாரு. நீ ஆட்ட தான் அந்த பிள்ளை அவர் சிரிக்கிறாரு. பார்க்க முடியல. வச்சாலா நெத்தி பொட்டு தன் கையாலே மச்சான நெஞ்ச தொட்டு. மச்சானா நெத்தி பொட்டு மச்சானே நெஞ்ச தொட்டு. வச்சாலா நெத்தி பொட்டு தன் கையாலே மச்சான நெஞ்ச தொட்டு. காதாமரம் பூத்தது ஓராயிரம் கொண்டாடுது. அரங்கமல்ல புற்கே ஆசையெல்லாம் பல்வேறு. வச்சாலா நெத்தி பொட்டு தன் கையாலே மச்சான நெஞ்ச தொட்டு. கருகமா நீ போட்ட புள்ள. கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமா நீ போட்ட புள்ள. ஆமா அண்ணே இந்த லைட் ஆஃப் பண்ணுங்க. ஸ்டேஜ்ல உள்ள லைட் ஆஃப் பண்ணிருங்க. லைட் ஆஃப் பண்ணிருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆஃப் பண்ணிருங்க. என்ன படுத்து தூங்குனா எனக்கு அந்த மூடு வந்துருச்சா இல்லையா? நீ படுத்தவன சரிம்மா. நல்லாவே ஆடுறீங்க, நல்லாவே பாடுறீங்க. என்ன பிடிச்சிருக்கா? உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? தொல்லை இல்லாத ஆளு. ஏன்னா சில பேரு சரி. ரொம்ப பாடப்படுத்துவாங்க. பாடா படுத்துவாங்க. நாம படுத்ததில்ல. நீங்க அப்படிலாம் பண்ண மாட்டீங்க. அதான் என்ன பார்த்தது இல்ல. நான் நல்ல உங்களை நீங்க பாப்பீங்க. அப்பக்கப்ப நான் பால் கொடுக்கணும். அப்படியா? ஆமா. நீங்க அப்ப அப்ப நான் பாப்பேன், நீங்க பால் கொடுப்பேன். பால் குடிப்பேன், நீங்க சுப்பி சுப்பி குடிக்கணும். நான் சப்பி சப்பி தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டு அம்மா நீ நம்ம ஐ லவ் யூ. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? அதனால உங்களை நான் லவ் பண்றேம்மா. பண்ணுங்க. காதல் காதல்னா தெரியுமா? காதல்னா எப்படி இருக்கும்? காதல்னா தெரியாது? சட்டி போட்டிருக்கியா? அவுட் தரமா? குடு. சொல்லியா? இல்லம்மா, உங்களை லவ் பண்றேன் நான். எப்படி தெரியுமா? பண்ணுங்க. பண்ணவா? பக்கத்துல வா, பக்கத்துல வந்தாதான் எனக்கு மூடு வரும். அதனால உங்களை பார்த்தோம் எனக்கு எப்படி தெரியுமா வரும்? எப்படி தெரியுமா வரும்? கூப்பிட்டால் மலர் தேடி வண்டு வரும், தேதி குறிப்பிட்டால் கொய்யாவை கிளிகள் கொத்தும், சிந்தித்தாள் சிந்தித்தாள் கவிதை வரும், கண்கள் சந்தித்தாள் உன்னைத்தானே. செம்பருத்தி செம்பருத்தி பூவு போல பெண்ணுரத்தி, செம்பருத்தி செம்பருத்தி பூவு போல பெண்ணுரத்தி, காதலனை தேடி வந்தால் கண்ணில் வண்ணமை எழுதி மேல கீழ பாடுகின்ற நூலெல்லாம் மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் நூலெல்லாம் மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் நூலெல்லாம். என்னடா அண்ணா? செம்பருத்தி செம்பருத்தி
ஐ லவ் உங்க மனசுல ஐ லவ் தான் காதல் பண்ணுங்க. எனக்கு அப்படியே இறங்கிருச்சு. இறங்கிச்சு ஏன் மனசுதான் மனசா பார்த்தாலே உங்க மனசுல மயங்கிருமா? எப்படி 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 ஒருவர் மீது ஒருவர் சாய்த்து கூடும் போல் ஆடலாம் பாடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்த்து கூடும் போல் ஒருவர் சொல்லி ஒருவர் சொல்லி ஒருவர் கேட்டு ஆடி ஆடலாம் பாடலாம். கரும்பை கட்டி கரும்பை உன் உதட உதடு அப்படியே நான் உண்மை கொடுக்குறேன். இருக்கி அணைச்சு ஒரு உமதர் ஐ லவ் யூ. எடுத்து இருந்தா வச்சுடுங்க. எங்கட புள்ளைய காணா? ஐயோ அண்ணா ஒரேசனே உள்ள போய் 10 நிமிஷம் ஆச்சு. போயிருச்சா? உள்ள போயிருச்சா? இதுதானே சொல்ல வரேன். என்ன என்ன சொல்லுங்க தம்பி. சீறி வரும் பாம்பை நம்பலாம், சரி, ஆனா சிரித்து வரும் பெண்ணை நம்ப. ஓஹோ, ஆட்ட பின்னாடி எழுதி வைக்கலாம். ஆமாமா, பொம்பளை நம்பனா இந்த கதிதான். எந்த கதி? பாதியில வந்தா பாதிலேயே போயிட்டா. அம்மா ஏன் நம்ப கூடாது? நம்ம சரியா இருந்தா அது சரியா, அது சரியா. ஆமாண்ணே, நன்றிண்ணே. கரெக்ட் கரெக்ட். என்ன நம்ம சரியில்லைனால அவ ஓடிட்டான். போனா போயிட்டு போறானே. இவன் இல்லைன்னா இன்னொருத்தி, இவன் இல்லைன்னா இன்னொருத்தி, அவ இல்லைன்னா அவங்க அம்மா. ஓ மானகட்டன மாமியாளா? சரி, அது வேணா. போனா போயிட்டு போகுது. எவ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ஒரு ஜான் வயிற்றுக்கு எவ பெத்த தாய்க்கு எவ கஞ்சி ஊத்துறானோ அவன் தான் உண்மையில ஆம்பளை. சில தாய்களை எட்டி எட்டி உதைக்கிறான், பெத்த தாயை ஓரங்கட்டி வைக்கிறான்.
பெத்த தாய்க்கு கஞ்சியே ஊத்த மாட்டேங்கிறான். என்ன பண்றது? பெத்த தாய் நிலைமை அத மாதிரி. எதிர்பார்ப்பு. ஆமா ஆமா சொல்ல ஆமா ஆமா சொல்ல முடியாது. எதிர்பார்க்க இவ போனா போயிட்டு வரா. நம்மளுக்கு பெத்த தாய் இருக்குன்னு கட்டுன மனைவி என்ன பாப்பா? ஆம்பளை வேலைக்கு போயிட்டு வரா, பாக்கெட்டை வந்தோடனே தடவுவா காசு இருக்கான. ஆனா பெத்த தாய் மட்டும்தான், என் மையன் வேலைக்கு போயிருக்கிறான், சாப்பிட்டானோ சாப்பிடலையே தெரியலையே, வந்தவனே பெத்த மகன் வைத்தத்தான் பார்க்கும் பெத்த தாய். அத பெத்த தாய்க்கும் கட்டுன மனைவிக்கும். அப்படினால எப்படி தெரியுமா இருக்கணும்? எப்படி? அம்மான்னா சும்மா இல்லைன்னு. அம்மானா சும்மா இல்லேடா, அவ இல்லேனா யாரும் இல்லேடா, தங்கம் கொண்ட பூமி பூமி, உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி, பெத்தவளே மறந்தா நீ செத்தவனே தாண்டா, அந்த உத்தமையே நினைச்சா நீ உத்தமனே தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லேடா, அவ இல்லேனா யாரும் இல்லேடா, தங்கம் கொண்ட பூமி பூமி, உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி, பெத்தவளே மறந்தா நீ செத்தவனே தாண்டா, அந்த உத்தமையே நினைச்சா நீ உத்தமனே தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லேடா, அவ இல்லேனா யாரும் இல்லை.
செவனே உட்காந்துருக்கேன். இதெல்லாம் எப்படிப்பட்ட பாட்டு தெரியுமா? சிலவங்க பாட்டு பாடணுன்னே உடனே 50 100 ரூபா கையில கிடக்குறது காலில் கிடக்குறது எல்லாம் பறந்து கொடுப்பாங்க. இன்னைக்கு எல்லாம் செவனே உட்காந்துருக்கேன். கையில எடுக்கிற கொலுசா ஒண்ணு